வணக்கம் மாணவர்களே! அதிகாரமில்லா பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் அதாவது நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வுல ஒரு 6 வினாக்கள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மேலும் அது எந்த புத்தகத்திலிருந்து வந்திருக்கு தமிழ் புத்தகத்துலங்கிறத பார்க்க போறோம். முதல் கேள்வி பதினெண் என்றால் என்ன? 11ன்னா 18 இது எங்க வந்திருக்குன்னா 6வது புக்கு இயல் 2ல வந்து பார்த்தோம்னா, நாலடியார் அப்படிங்கிற பாடப்பகுதியிலேருந்து இடம்பெற்றிருக்கும். இனிமை நாற்பது என்னும் நூலின் ஆசிரியர் வந்து பூதஞ்சந்திரன். இத எல்லாருக்குமே தெரிஞ்சது. பூவையும் குயில்களும் புலங்கும் கண்டரும் இவற்றில் பூவையும் என்பது நாகன வாய்ப்பு. இது வந்து பார்த்தோம்னா புலவர் குழந்தை இயற்றிய ராவண காவியத்தில் இடம்பெற்ற நூல். உத்தரகாண்டம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா ஒட்டக்குத்தர். அதாவது கம்பராமாயணத்துல 6 காண்டம் இருக்கும். 7ஆம் காண்டம்ங்கிறது அப்படிங்கிறது எதை சொல்லுவாங்கன்னா உத்தரகாண்டத்தை சொல்லுவாங்க. அதை எழுதினது யாருன்னா ஒட்டக்குத்தர். படைமாக்கள் என அழைக்கப்படுவர் யாருன்னா பழமொழி பேசும் மக்கள். பொறுத்துக்க மணிமேகலைங்கிறது வந்து பார்த்தோம்னா சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். பெரிய புராணம் வந்து சேக்கிலார். திருவிளையாடல் புராணம் வந்து பார்த்தோம்னா பரஞ்சோதி முனிவர். அவ்வளவு மாணவர்களே, மேலும் நம்மள்ட்ட 2012லேருந்து 2024 வரை நடைபெற்ற அனைத்து டிஎன்பிஎஸ்சி தமிழ் வினாக்களும் இடம்பெற்றிருக்கு. வேணுங்கிறவங்க கமெண்ட்ல ஹாய் சொல்லுங்க.